ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி வ்ளாக்ஸ். நான் ஷர்மிளா. இன்றைக்கி 37வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பே முடியலங்க. காலையில் பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் துணியெல்லாம் துவைச்சி அப்பயே துவைக்க போட்டுருவேண்ணா. ஸோ அதையும் அப்படியே காய போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் செடிக்கெலாம் வாட்டர் விட்டுட்டு அந்த மாதிரி வேலைகள் செஞ்சிட்ருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா குப்பிட்டு ஸ்கூலுக்கு போகிறோம். ஒரு 10:30 போல் வர சொல்லியிருந்தாங்க. 10:15 to 10:30 எங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, பேரண்ட்ஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அங்கே கிளம்பணும். பட் வேறு எனக்கு உடம்பே முடியல. இன்றைக்கி நல்ல வேளை ஹஸ்பண்ட் லீவில் இருந்தனால அவர் தான் இன்றைக்கி குக் பண்ணாங்க. நான்வெஜ் காலையிலே போய் எடுத்துகிட்டு வந்துட்டு செஞ்சுட்டாங்க. ஸோ எனக்கு வேலை ரொம்ப மிச்சமாக போச்சு. ஸோ கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். குப்பிட்டு மட்டும் கரெக்டாக 9:30 மேலே தான் எழுப்பி விட்டு அவனை மட்டும் குளிப்பாட்டி பாலை மட்டும் குடிக்க வச்சு கூட்டிகிட்டு போயிட்டோம் ஸ்கூலுக்கு. ஸ்கூலில் போனோன்னே குப்பிட்டை பற்றி நிறைய ஃபீட்பேக் சொன்னாங்க. அண்ட் அவன் இந்த இயர் ஃபுல்லாக அவனோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது எல்லாமே ஸ்டாஃப்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதையுமே நம்ம பார்க்கலாம். நமக்கே அது தெரியும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது. நான்லாம் குப்பிட்டுலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கூலுக்கே அனுப்பல. இந்த இயர் நிறைய லீவு போட்டுட்டோம். ஸோ அப்படி இருந்தும் ரைட்டிங் ப்ராக்டிஸாக இருக்கட்டும், ஸ்பீச்சுக்கு எல்லாத்துக்குமே நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நல்ல ஒரு ஸ்கூலுன்னு தான் சொல்வேன். இப்போ அட்மிஷன் போடணுன்னு நினைக்கிறீங்கன்னா வலசரவாக்கம், ஆழ்வார் திருநகர், வலசரவாக்கம் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக லிட்டில் வில்லேஜ் ஸ்கூல் ட்ரை பண்ணலாம். நீங்கள் கண்ணை மூடிட்டு அட்மிஷன் போடலாம் உங்கள் கிட்ஸுக்கு. அண்ட் இப்போ சம்மர் கிளாஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ April 20க்கு மேலே பார்த்திங்கன்னா சம்மர் கிளாஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்குமே ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய புது ஆக்டிவிட்டி பண்ண போகிறாங்க. நான் கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம ப்ளாகில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நாங்கள் அப்படியே ஸ்கூல்லாம் போயிட்டு இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா கிரேஸ் மார்க்கெட் போயிருந்தோம், சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். ஸோ ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு. அப்போ தான் வையாபுரியை பார்த்தோம். அவர் ஃபேமிலியோடு வந்திருந்தார் வெஜிடபிள் ஷாப்பிங்க்கு. ஸோ நாங்களும் அங்கேயே அப்படியே ஷாப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தோம். இந்த குப்பிட்டு வாங்கின அந்த அவார்டை எதுவுமே நான் உங்கள்கிட்ட காட்டலைல்ல, அதனால இன்றைக்கி காட்டுறேன். அவனுக்கு மோஸ்ட் ஆர்கனைஸ்டு பர்சன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அவன் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. உண்மை தான், மேபி என்னுடைய ஜீன் கூட இருக்கலாம்ல. ஸோ அப்படி நினச்சேன். இங்கேயுமே வீட்லேயுமே நான் பெட் அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது அவனும் அதே மாதிரி செய்ய ட்ரை பண்ணுவான். பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது பில்லோஸ்லாம் எடுத்து கொடுக்க அவன் கொண்டு போய் வைக்கிறது, திரும்ப கொண்டு வந்து வைக்கிறது, அந்த மாதிரி நிறையா ஹெல்ப் பண்ணுவான் எனக்கு குப்பிட்டோ. ஸோ அந்த மாதிரி அங்கேயும் பார்த்திங்கன்னா கிட்ஸு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் ஷீட்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போங்கன்னு சொல்லும்போது குப்பிட்டு மட்டும் எல்லாரோட ஒர்க் ஷீட்டையும் எடுத்து கலெக்ட் பண்ணி அவங்க மேம்கிட்ட கொடுத்தானா. அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆர்கனைஸ்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் அவார்ட் கொடுத்துருக்கோன்னு செம்ம ஹாப்பி எனக்கு. ஸோ கண்டிப்பாக குப்பிட்டும் என்ன மாதிரி தான் இருப்பான் போல். ஏதாவது ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, நீட்டாக இது பண்ணுறது. பரவாயில்ல, பசங்க இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அண்ட் இந்த ஃபோட்டோ பாருங்களேன், குப்பிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு சிரிப்பு தான், பட் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. குப்பிட்டு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஸ்கூலில் எடுத்திருப்பாங்க போல். என்கிட்ட அம்மா இது என்னோட கான்வெகேஷன் ஃபோட்டோ பார்த்துட்டு அம்மா நானும் பாப்பாவும் சொல்லிகிட்டே இருந்தான். எனக்கு அப்போ புரியல. அப்புறம் தான் இந்த ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் தான் புரியுது அவன் ஃபோட்டோவும் மாட்ட சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு. அண்ட் அங்கேருந்து நாங்கள் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம் இல்லையா, அப்போ அவங்க அப்பாவும் பையனும் மட்டும் போய் ஸ்நாக்ஸ் சைடில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த பாஸ்தாவும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் இந்த பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இடத்துக்கு போயிருந்தேங்க, இந்த ஃபுட் கலர்ஸ் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இவங்க மட்டும் போயிட்டு இந்த பாஸ்தா வாங்கிட்டாங்க போல். வந்த உடனே எனக்கு பாஸ்தா வேணும் கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ அதை அப்படியே ரெடி பண்ணி அவனுக்கு கொடுத்தேன். சூப்பராக இருக்குமா, டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்தான். இதெல்லாம் ரேராக கொடுக்கலாங்க. இப்போ லீவில் இருப்பாங்க கிட்ஸு. ஸோ அதனால் அவங்களுக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக எதாவது சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா. ஸோ அதனால் அந்த மாதிரி எதாவது கொடுத்துட்டே இருக்கலாம். அண்ட் அன்றைக்கி ஒரு பார்சலும் வந்துச்சு. நான் சோப்பு தீர்ந்துச்சுன்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தேன் ஐஸ்வர்யம் குட்னஸ்லேருந்து. இது இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்குங்க, கண்டிப்பாக இதில் செக் பண்ணி பாருங்களேன். இந்த சோப்பு சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும் எனக்கு. அதனால தான் இந்த சோப் எப்போல்லாம் ஆர்டர் பண்ணுறனோ அப்போல்லாம் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யம் குட்னஸ்ன்னு தான் இருக்கும். ஸோ இதுதான் அவங்களோட லோகோ.
ஸோ இந்த மாதிரி ஒரு லெட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோப்பு, நான் 2 சோப்பு ஆர்டர் பண்ணுவேன். 2 மாதத்துக்கு வரும், 1 மாதத்துக்கு ஒரு சோப்பு அந்த மாதிரி வரும். நல்ல ஸ்மெல் இருக்கும், நல்ல எஃபெக்டிவ்ங்க இந்த சோப்பு. குட்டி குட்டியாக பொறியாக வரும் பார்த்திங்களா ஃபேஸில், அதெல்லாம் வராது. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கும் வந்து செட் ஆகும். ஏன்னா என்னோடய ஸ்கின் பார்த்திங்கன்னா பயங்கர சென்சிட்டிவ், எது ஒன்றுனா டக்குன்னு அஃபெக்ட் ஆகும். இந்த சோப்பு எனக்கு செம்மையாக சூட் ஆயிடுச்சு. நான் எங்கள் அக்காவுக்கு சஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கும் ஸ்கின் ஃபுல்லாக நல்லா நிறைய அலர்ஜி இருந்தது, இது போட நல்லா ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கூப்பிட்டுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ மாம்பழம் வந்து கேட்டுட்டு இருந்தான்னு சொல்லி அது கட் பண்ணி கொடுத்தேன். சைடில் வாஷ் பண்ணுறதுக்கு துணியும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பாட்டில்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன்னா, ஸோ அதில் எல்லாம் மசாலாலாம் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. இந்த மாதிரி வந்து தீரும் போதே வந்து அந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி அதை ஃபுல்லாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் ஃபில் பண்ணி வச்சுருவேன். எப்படியும் பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு ஒரு தடவை இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி திரும்ப ஃபில் பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம்னா டீப் க்ளீன் அப்போ வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். தீர்ந்த உடனே அடுத்து ரீஃபில் பண்ணாமல் அதை வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப ரீஃபில் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நைட் ரொட்டீன் தாங்க. நல்லா போய் ரெஸ்ட் எடுத்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போய் படுத்துட்டோம். ஏன்னா எனக்கு ரொம்ப உடம்பே முடியல. ஸோ அதனால் நல்லா தூங்கிட்டு ஒரு நைட்டு போல் எழுந்திரிச்சிட்டு அகெயின் வீட்டெல்லாம் கூட்டிகிட்டு போட போகிறேன். ஏன்னா அடுத்த நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை இருக்கு இல்லையா, ஸோ அதனால் வந்து பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வச்சா தான் அடுத்த நாள் நம்ம வந்து பூஜை பண்ண முடியும். என்ன தான் உடம்பே முடியாட்டியும் அந்த பூஜையை கண்டிப்பாக 48 days பண்ணணும்னு சொல்லி நான் கம்ப்ளீட்டும் பண்ணிட்டேங்க. எனக்கு அதுதான் செம்ம ஹாப்பி. அண்ட் வீடு ஃபுல்லாக வந்து இப்போது போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் தூங்க போகிறேன். உடம்பு முடியலன்னா என்னோடய டே இப்படி தாங்க, ரொம்ப லேசியாக போகும். டக்குன்னு என்ன வேலை இருக்கோ அதை மட்டும் பார்த்துட்டு போய் தூங்கிடுவேன். இந்த வீடியோ பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் லிட்டில் வில்லேஜ் ஸ்கூலில் இப்போ சம்மர் கேம்ப் போயிட்டுருக்கு, அதில் ஜாயின் பண்ணணுன்னா பண்ணுங்கள். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்க போகுது.